இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, வியாழக்கிழமை காருண்யா ப்ளஸ் அப்படின்ற குழுக்களுக்கு முன்னாடி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 6-3-3-9-5-5 31/1/2024 ஜனவரி கடைசி நாள் அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 619,922. சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன், என் சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுக்குறோம். ஸோ சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நேற்று நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம சி போர்டில் 2ஆம் நம்பர் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி 8-2 சொல்லியிருந்தோம். 8 வந்து மிஷின் நம்பரில் போயிருந்தது. சரிங்களா? மிஷின் நம்பரில் வந்திருந்தது. ஸோ அடுத்தபடியாக இருக்கிற ஆப்ஷன் இருக்கிறது 2 தான். ஸோ வந்து நம்ம சி போர்டு வந்து 2 வந்து நமக்கு மாசாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு. சி போர்டு 2 வந்து மாசாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸ்பெஷல் சி போர்ட்லேயும் நமக்கு ஸ்பெஷல் சி போர்ட்லேயும் 2ஆம் நம்பர் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் நம்ம எப்பயுமே சொல்லுவோம், ஒரு ஷார்ட்கட் மாதிரி இப்போ புதுசாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு 4 நாளாக அது எல்லாமே 3D பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 8-2-2. சரிங்களா? ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சு. சரிங்களா? ஏபிசி 8-2-2ன்னு கொடுத்துருந்தோம். 9-2-2க்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த 9ஆம் நம்பரையும் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம். சரிங்களா? மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏ போர்டில் 9ஆம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம். ஸோ சில பேர் வந்து அப்படியே 3D வச்சு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மாசாக வின் பண்ணியிருக்காங்க. போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழேயும் கொடுத்துருந்தோம். ஸோ டபுள்ஸ் அப்படின்னா என்ன மாதிரி பேட்டர்னில் வரும்னா, ஸோ 2 இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அதுவும் வந்து மாசாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பிசியில் நம்ம டேரெக்டாகவே பாஸ் பண்ணிட்டோம். அது வந்து நான் தெளிவாக சொன்னேன். கம்மியாக ப்ளே பண்ணுறவங்க கண்டிப்பாக இது ஒரு செட்டு ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிசி பாஸ் பண்ணிட்டோம். நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சி போர்டு நமக்கு 8. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷார்ட்கட்டில் கொடுத்ததில் 3D ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம கரெக்டாக எடுத்து கொடுத்துருந்தோம். பிசி டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டு டேரெக்டாக 2 பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். 2 பற்றி ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். நிறைய இடத்துல வருது, வச்சிருக்குன்னு சொல்லியிருந்தோம். மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் அந்த 2 எடுத்து கொடுத்துருந்தோம். நம்ம 7-2-2 4-2-2லாம் எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு. சூப்பராக ஒரு நம்ம செம்ம ஒரு வின்னு வந்திருக்கு எனக்கு 3D. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 4-2-2ன்னு கொடுத்துருக்கோம். இங்கேயும் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம். 4ஆம் நம்பர் அது வந்து பவரில் தான் போயிருக்கு. ஸோ அதனால தான் மிஷின் நம்பர் 9 கொடுத்தப்பறம் ஒருத்தர் 9 வச்சு 3D தட்டி தூக்கியிருக்காரு. சரிங்களா? ஸோ அதேமாதிரி உள்ளாரி 9-2 கொடுத்துருந்தோம். ஏபியில் 9-2 வர மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருந்தோம். மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம எடுத்து கொடுத்த இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா அது 7-2-2 மாதம் கொடுத்துருந்தோம். அதேமாதிரி இந்த 4-2மே அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அது இல்லாமல் 927ன்னு ஒன்று கொடுத்துருந்தோம். 921ன்னு கொடுத்துருந்தோம். 2 அங்கேயும் ஆல் போர்டில் மாதம் கொடுத்துருந்தோம். சரிங்களா? இதுவும் பவரில் போயிடுச்சு. இதுவும் பவரில் 2ஆம் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. நமக்கு நம்ம கொடுத்ததில் இங்கேயும் பவரில் வந்து 9ஆம் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஸோ சிங்கிள் போர்டில் கொடுத்து ஒருத்தர் மேட்ச் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். அவருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் வாழ்த்து சொல்லியிருக்கேன். எல்லோரும் வின் பண்ணியிருக்காங்க, நல்லா வின் பண்ணியிருக்காங்க, நல்ல வின்னிங் வந்திருக்கு. அவர் மட்டும் அந்த கரெக்டாக அதை மேட்ச் பண்ணியிருக்கார். சரிங்களா? ஸோ இப்போ நான் 2 நாளாக வந்து நம்ம அந்த பெய்டு குரூப்பில் போடுறதுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. போட்டுற இன்றைக்கி 2:50க்கு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே போட்டேன் நினைக்கிறேன். 2:40க்கு அவங்களுக்கு கொடுத்து 2:50க்கு மேலே இங்கே கொடுத்துருந்தேன். ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து வாட்ஸ்அப்பில் பெய்டு குரூப்னு சொல்லியிருந்தோம். ஸோ யாராவது டவுட் இருந்தால் இங்கே கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் சொல்லிடுறேன், 9345885107. சரிங்களா? 93 45 88 51 07. இதே வாட்ஸ்அப் நம்பர். சரிங்களா? இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நம்ம ஒரு பெய்ட் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது எப்படி அப்படின்னா மந்த்லி 200 தான். சரிங்களா? ஒரு மாதத்துக்கு 200 தான் அது வந்து சார்ஜ் பண்ணுறோம். சரிங்களா? ஃப்ரெண்டு பண்ணுறத. ஸோ அவர் தான் இது பண்ணிட்டுருக்காரு. நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறது ஏன்னா என்னால் அந்த டைமிங்க்கு முடியல, ரொம்ப முடியல, ஏன்னா மேட்ச் பண்ண முடியல. ஸோ மேட்ச் பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி ஒரு மாதம் ஒரு வின் பண்ணியிருந்தோம். நேற்று முதல் நாள் எல்லாம் கால் பண்ணிட்டு அதுன்னு கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ அதனால் நேற்று நம்பரே சரியாக எடுக்க முடியாமல் தான் கொடுத்துருந்தோம். ஆனால் எடுத்து பின்னாடி 2:50க்கு எடுத்து போட்டதில் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்துருந்துச்சு. நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஷேர் பண்ணதில்.
ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைமிங் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணோம். ஸோ நாளைக்கு கொஞ்சம் இதாகும். ஸோ நாளைக்கு இதாகிடுச்சுன்னா இனிமேல் வந்து கொஞ்சம் ரெகுலராக ஒரு 2:40 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துருவோம், நம்பர் கொடுத்துருவோம். இதில் இந்த குரூப்பில் வந்துடும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பொறுமையாக நீங்களும் இன்னும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும். அந்த மாதிரி தான் நம்பர் எடுத்து கொடுப்போம். ஸோ கன்ஃபார்மாக தான் எடுத்து கொடுக்குறோம். நம்ம இன்றைக்கி பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம், குரூப்பில் இருக்க எல்லோரும் ஒரு மாதம் வின் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருக்கிறேன், நம்ம ஒரு குரூப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு 1 மந்த் சார்ஜ் பண்ணுறோன்னா திரும்ப 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இன்கேஸ் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 10ஆம் தேதியோ ஒரு 15ஆம் தேதி ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசிலேஷன் வரும். சரிங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசிலேஷன் ஜாயின் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு பிடிக்கிறப்ப ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது உங்களோட விருப்பம் தான். என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்கிறது என்னென்னா, ஒரு 1ஆம் தேதி ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்த 1ஆம் தேதியோ ஒரு 5ஆம் தேதியோ அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி என்னன்ட்டு இப்போ இது பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் 5ஆம் தேதி ஒருத்தர் 18ஆம் தேதினா கொஞ்சம் அது இதாகும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஜாயின் பண்ணுறவங்க நாளைக்கு இல்லை நாளான்னைக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த 1 மந்த் போட்டோம், அடுத்த மாதத்துலேருந்து நம்ம கொஞ்சம் ரெகுலராக அது என்னென்னு பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து சிங்கிள் போர்ட் கேசிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 7 2 3 4 6ன்னு வந்திருக்கு. பி போர்டில் 2 0 3 4 7ன்னு வந்திருக்கு. சி போர்டில் 8 1 8 திரும்ப ரிப்பீட் வருதுங்க. நாளைக்கு திரும்ப மீண்டும் நம்பர் இறங்கினா 3ஆம் நம்பர் தான் சி போர்டு. சரிங்களா, 8 1 7 0 9 3. சரிங்களா, அதுக்கு 3 கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ போட்டுடலாம். ஸோ டெய்லி ஒரு 15-20 நிமிஷம் போகுது. ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 2 3 சப்போர்ட்டுக்கு 6ஆம் நம்பர் போகிறேன். அதேமாரி 2 0 3 சப்போர்ட்டுக்கு 4ஆம் நம்பர் போகிறேன். சி போர்டில் அங்கே கொடுத்தது தான் 8 1 7 0 9 3 கொடுத்துருக்கேன். ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துட்டு அதை கொஞ்சம் ஃபைனல் பண்ணியிருக்கேன். ஸ்பெஷல் சி போர்ட் சொல்லிடுறேன், ஏன்னா ஸ்பெஷல் சி போர்ட்லேருந்து நிறைய பேர் தடிக்குது வர. சரிங்களா, ஸோ 4 8 1 3. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 4 3 அப்படின்னு 8 4 1 3 வந்திருக்கும். ஸோ 4க்கு பதிலாக நான் 9ஆம் நம்பர் போயிருக்கேன். உங்கள் கணக்கில் 4ஆம் நம்பர் வந்தால் அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, 4க்கு பதிலாக அதாவது நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7ஆம் நம்பர் தான் ஆக்சுவலி போகணும். 7ஆம் நம்பர் அடித்ததுனால தான் நான் வந்து 7 4ன்ற ஒரு கன்ஃபியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் நான் பவர் 9ஆம் நம்பர் போயிட்டேன். சரிங்களா, ஸோ ஃபைனல் பண்ணது பார்த்தீங்கன்னா 8 1 3 0 9 7 4 அப்படின்றத நாளைக்கு மிஷின் நம்பர் வச்சு முடிவு பண்ணிக்கலாம். பிசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிசி பார்த்தீங்கன்னா 12 66. சரிங்களா, 12 66 33. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நாளைக்கு டபுள்ஸ் மாதிரி தெரியுது. 0 0 10 43 41 88. சரிங்களா, 88 அடிச்சிட்டாங்க. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணுங்கள். 83 64 கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் 42 48 ஒரு செட்டு வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தனால எடுத்து கொடுத்துட்டேன். பிசி மட்டும் ப்ளே பண்ணுறவங்க நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்போர்டில் நான் 3 7 போகிறேன். ஸோ நாளைக்கு 3ஆம் நம்பர் கண்டிப்பாக ஹிட் ஆகும். சரிங்களா, ஆல்போர்டில். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன். ஏ போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் இந்த 3 நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்த 3 நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நான் 7ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கும் போகிறேன். அதேமாதிரி பி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகப்படியான கணக்கில் நமக்கு நல்லா மேட்சாக இருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 2ஆம் நம்பர் மேட்சாக இருக்குது, ஒரு 3ஆம் நம்பருமே வந்திருக்கு. ஸோ 4 வரிசையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா, இங்கே நம்ம 3 நம்பருக்கு கொடுத்துருக்கேன். 0 கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். எப்பயுமே டபுள்ஸ் வந்தால் 0 வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா 2 மைனஸ் பண்ணால் ஒரு 0 வந்துடும். ஸோ அந்த 0 கூட 1ஆம் நம்பரோ அந்த மாதிரி இது பக்கத்தில் இருக்கிற 4ஆம் நம்பரோ அந்த மாதிரி வரலாம். சரிங்களா, அந்த ஒரு சும்மா ஒரு ட்ரிக்ஸ் தான். ஸோ அதனால் 0வும் பார்த்துக்கோங்க. 2 போர்டில் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாதிரி சி போர்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ மீண்டும் ஒரு 8ஆம் நம்பருக்கு போகிற நாளைக்கு இது மிஷின் நம்பரில் அடித்தா கண்டிப்பாக அடுத்த நம்பர் நம்ம போகிற நம்பர் 3ஆம் நம்பர் தான். ஸோ இது 2 in 1 தான் நாளைக்கு சி போர்டு இருக்கும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1ஆம் நம்பர் அங்கே வந்திருக்கு நமக்கு. சரிங்களா, 1ஆம் நம்பர் பேட்டர்ன் 1ஆம் நம்பர் எல்லா போர்ட்லேயுமே வருதுங்க. மற்ற 2 போர்ட்லேயும் அடிச்சிச்சு. ஸோ சி போர்டில் மட்டும் இன்னும் இறங்காமல் இருக்குது. அதேமாதிரி 9ஆம் நம்பர் அப்படின்ற ஒரு நம்பர் வந்து ஒரு பெண்டிங் நம்பர். சரிங்களா, ஸோ 4வது ஆப்ஷனாக போகிறது ஒரு 9ஆம் நம்பர் போகிறேன். இங்கே 0வும் இருக்குது. ஏற்கனவே 0 நம்பர் 2 0வும் உங்கள் சாய்ஸாக விட்டுறேன் நான். ஏன்னா கண்டிப்பாக வந்து எப்பயுமே வந்து ஒரு டபுள்ஸ் அடித்தா 0 வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே 7 7ன்னு அடிச்சிருக்கோம். சரிங்களா, இங்கே நமக்கு பாருங்க 2 7 7ன்னு அடிச்சிருக்கோம். ஸோ 7 7ன்னு அடிக்கிறப்ப அதில் ஒரு நம்பர் அது கூட ஒரு 0 வரும். சரிங்களா, அந்த மாதிரி தான் பேட்டர்ன் வரும். ஸோ 0 வந்திருக்கு, அதுலேருந்து ஒரு நம்பர் இறங்கியிருக்கு. ஸோ அதே பேட்டர்னில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மந்த் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி போகிறாங்கன்னு தெரியல, சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நாளைக்கு ஒரு 0 ஒரு 3க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ கொடுத்துருக்கேன். சி போர்ட் ஃபைனல் பண்ணிட்டேன். ஸோ சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகிறது மீண்டும் ஒரு 8ஆம் நம்பர் போகிறேன். அடுத்தது
3ஆம் நம்பர் போகிறேன். ஸோ அதுக்கடுத்தது 9ஆம் நம்பர் போகிறேன். அதுக்கடுத்தது 1ஆம் நம்பர் போகிறேன். 074 இதை பேட்டர்னில் நான் வச்சுருக்கேன் நான், சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. நாளைக்கு நம்ம மிஷின் நம்பர் பார்த்துட்டு அந்த நம்பர் இதில் ஏதாவது ஒரு நம்பர் இறங்கிச்சுன்னா இந்த 3 நம்பர் நம்ம ஒரு நம்பர் என்ன நம்பர் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி திரும்ப சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக ஒரு வின்னிங் கொடுக்குறோம், சரிங்களா? நம்ம வின்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கொடுத்துறோம். ஸோ அந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே இந்த சேனல் வாட்ஸ்அப் மற்ற எல்லாருமே சரி, வாட்ஸ்அப் சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்கள பார்க்குறவங்களும் சரி, நம்ம வீடியோவில் கொடுக்குறத பார்த்துக்கோங்க. நம்ம எந்த மாதிரி ட்ரிக்ஸ் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் 2:40க்கு நான் அனுப்பினாலும் உங்களால் மேட்ச் பண்ண முடியும். 2:50க்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொஞ்சம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா எல்லா நம்பரையுமே எடுத்து கொடுத்துருவோம். என்னென்ன கணக்கு வருதோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவோம். இவங்களுக்கு கொஞ்சம் செலக்டடாக கொஞ்சம் எடுத்து கொடுப்போம், சரிங்களா? ஸோ அது ஒன்று தான் இங்கே டிஃபர் ஆகும். டைமிங்கு ப்ளஸ் நம்பர் கொஞ்சம் கம்மியாக டிஃபர் ஆகும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியரில் கூட ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். இதெல்லாம் ஸோ வாட்ஸ்அப் சேனலில் போடுறதுல நல்லா வின்னிங் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் எல்லாமே கொடுத்துரும். நிறைய பேர் ப்ளே பண்ணுவாங்க, உங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்கன்னு. ஸோ இது கொஞ்சம் பெய்ட் குரூப்னால கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து கொடுக்குறது கொஞ்சம் இது பண்ண முன்னாடி எடுத்துறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கால்குலேஷன் போடுவோம், சரிங்களா? திரும்ப ஒரு கால்குலேஷன் போடுவோம். ஒரு 2-3 கால்குலேஷன் நிறுத்திட்டு தான் நாங்கள் வந்து இது கொடுக்குறோம் உங்களுக்கு. 2:40க்கு ஒரு மெயினான விஷயங்கள் எடுத்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணி விட்றோம், சரிங்களா? அதுக்கப்புறமும் அதில் வந்திருக்க நம்பர்லாம் கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணமோ அந்த நம்பர்லாம் திரும்ப போட்டு தான் வாட்ஸ்அப் சேனலில் கொடுப்போம். கொஞ்சம் முன்னப்பின் ஆகுங்க. ஏன்னா இப்போ இதையும் கொடுத்துட்டு அதையும் கொடுத்து கொஞ்சம் டைமிங் இழுக்குது. ஸோ கொஞ்சம் எப்படினாலும் மாறி வரலாம். இது 2:40 2:41 42 போகலாம், அது 2:55 போகலாம். ஸோ அது வேரி ஆகும். அது கால்குலேஷன் மிஷின் நம்பர் வரத்தை பொறுத்து, சரிங்களா? திரும்ப நான் சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் கேஎல் ப்ளே பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா 33 சொல்கிறேன், சரிங்களா? 33 31 சப்போஸ் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ஒரு 38 ப்ளே பண்ணலாம், சரிங்களா? அதையும் கொடுத்துட்டேன். அதேமாதிரி நான் டபுள்ஸ் மேலே எழுதிட்டேன். ஸோ 3 3 அல்லது 1 1 தான் நாளைக்கு எதிர்பார்க்குறேன். இந்த 3 நம்பர் தான் எதிர்பார்க்குறேன் டபுள்ஸ்னு வந்தால். ஸோ 1 1 6 6, அதேமாதிரி 7 1 7 6, அதேமாதிரி இங்கே பாருங்கள் 0 4 8 4 கொடுத்துருக்கேன். இதுக்கும் ஒரு ஆல்ட்ரேட்டு கொடுக்குறேன், சரிங்களா? 4 0 ப்ளே பண்ணுங்கள். அட்லீஸ்ட் பிசிலேயாவது போட்டுருங்க. அதேமாதிரி 9 8 9 8 ஆக்சுவலி 9 8 நான் 9 2ன்னு வந்துச்சு. நான் 4 2ன்னு கொடுத்துருக்கேன். 9 2 2 இப்போ தான் அடிச்சிச்சு. ஆனால் 4 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த 6 2ம் போகலாம், இல்லைன்னா இதுக்கு பவர் எடுத்து 1 2ம் போகலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இது மிஷின் நம்பர் வரப்போ நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக தெளிவாக கேட்டுக்கோங்க, அப்போ தான் அதை பண்ண முடியும், சரிங்களா? நான் திரும்ப சொல்கிறது, என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம். அதுக்கு சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 60 நம்பர்ஸ் வந்துச்சு. அதுலேருந்து நான் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், 183 440ன்னு. சப்போஸ் இந்த உள் நம்பரும் வரலாம். அதுதான் 8 3 3 8 அந்த பேட்டர்ன் வருது இல்லைங்களா? உள் நம்பரும் திருப்பி அடிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம 6 நம்பர் எடுக்கிறோம். ஸோ அவங்க இதை உள் நம்பர் எப்படி வைக்கலாம், அவங்க எப்படி வேணாலும் வைக்கலாம். பட் நம்ம கணக்கில் வரதை எடுத்து கொடுக்குறோம். ஸோ 4 4 0, சரிங்களா? இந்த 4 0 தான் இங்கே நான் சொல்லியிருந்தேன் நான். அதேமாதிரி 78 313, சரிங்களா? 3 1 3 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதனால தான் 3 3 1 1 3 3 1 1 3 போயிருக்கும். ஸோ 313. ஸோ இதை தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா 338 கொடுத்துருக்கேன். 383 நீங்கள் ப்ளே பண்ணலாம். முழுக்க 3 நம்பரில் தான் நாளைக்கு டாமினேட் ஆகிருக்கு. 3 7 தான் அதிக டாமினேட் ஆகிருக்கு. அதோட தான் 1ஆம் நம்பர் வருது. டபுள்ஸ் நான் திரும்ப கூட கீழே எழுதுகிறேன். அதேமாதிரி 18 535, சரிங்களா? ஸோ இந்த 3ஆம் நம்பர் ஒன்று வந்துச்சுன்னா 8ஆம் நம்பருக்கு பதில் 5ஆம் நம்பரும் மேட்ச் ஆகலாம். அந்த மாதிரி தான் வந்திருக்கு நமக்கு கெஸ்ஸிங். அதேமாரி 40 59, சரியா? 0 59 0 39 நிறைய ட்ரிப் அடிச்சிருக்காங்க. ஸோ 0 9 கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். 0 4க்கு 0 9ம் போகலாம், சரிங்களா? அதேமாரி 34 12, சரிங்களா? அதாவது 412 12 நம்பர் பிசிலேயாவது போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சொல்கிறேன் நான், சரிங்களா? அதேமாரி 37 14, ஸோ 714. அதேமாதிரி 84 76, சரிங்களா? 476 3D நம்பர். அதேமாதிரி 86 18 618 3D நம்பர், சரிங்களா? ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஜாகாக வரும் உங்களுக்கு. நீங்கள் 900 ப்ளே பண்ணலாம், சரிங்களா? 900 900 ப்ளே பண்ணலாம், 010 ப்ளே பண்ணலாம், எப்படி வேணாலும் ப்ளே பண்ணலாம். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2 0ன்னு வந்தால் இந்த பேட்டர்னில் தான் வரணும், சரிங்களா? இல்லைன்னா இந்த 1க்கு 6 வரணும், சரிங்களா? இந்த 1க்கு ஒரு 6 வரலாம். அப்படி வந்தால் 0 அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அது கூட அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. அதேமாரி திரும்பவும் அந்த 50 750க்கு அப்படியே ஒரு நாள் விட்டு 850 வருது. 482. ஸோ இதை தான் நான் 4 2 8 2ன்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 6 7 6 வருது. இல்லைனா அந்த டபுள்ஸ் 1 1 6 வருது. இது பார்த்துக்கோங்க. 2 3 நாளாக வந்துட்டுருக்கு.
ஸோ ஒன்று ஒரு 2 நாளைக்கு ப்ளே பண்ணுங்கள். டபுள்ஸ் ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே திரும்ப டபுள்ஸ் இறங்கும், அதனால் ப்ளே பண்ணுங்கள். அதேமாரி 037 சரிங்களா, 037 கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்காக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 3D வர மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மிஷின் நம்பர் யாராவது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2:30 மணிக்கு அந்த ரேஞ்சில் கிடைச்சா உடனே அனுப்ப முடிஞ்சால் அனுப்புங்க. நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறது உங்களுக்காக தான் பண்ணுறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கொடுத்துருவோம் சரிங்களா. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் முன்னாடி வந்தால் கூட நீங்கள் வந்து எங்கேயாவது நீங்கள் புக்கிங் போகிறதுக்கோ டிக்கெட் வாங்குறதுக்கோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஷார்ட்கட்டில் எப்பயுமே நம்ம மேலே இருக்க நம்பர்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 922ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே 955ன்னு இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு 488ன்னு இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ 94 அப்படின்னு வந்தாவே அடுத்து வரக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு 6ஆம் நம்பரோ அல்லது ஒரு 1ஆம் நம்பரோ வரணும் சரிங்களா. அதேமாரி இந்த 2ஆக இருக்கட்டும், இந்த 5ஆக இருக்கட்டும். ஸோ 850 பேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக 85ன்னு வந்துட்டு அடுத்து 0 இறங்கணும். அப்படி 0 இறங்கினா அதுவும் டபுள்ஸ் சரிங்களா. அப்படி இல்லை இந்த 8க்கு வந்து பவர் எடுத்தால் ஒரு 3 அந்த மாதிரி வரலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேப் ஆகுது சரிங்களா. 3ஆம் நம்பர் மேப் ஆகுது, அதேமாரி 0 மேப் ஆகுது. ஸோ இதில் வந்து இந்த 2 6 வச்சு நமக்கு 677 மேப் ஆகுது. ஸோ இதுதான் 3 நம்பர். அதேமாதிரி ஒரு 88 வருது, அதை நான் சி போர்டில் கொடுத்துருக்கேன், பிசியில் கொடுத்துருக்கேன் 88. ஏன்னா 88 அடிச்சிட்டாங்க, திரும்ப வருமானு தெரியல. இல்லை 83 இல்லை 38 அந்த பேட்டர்னும் வருது, அதையும் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட்னா இதுதான், இந்த 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. பார்த்துக்கலாம். ஸோ 677 ஃப்ரெண்ட்ஸ் அது சரிங்களா. ஸோ இதுதான் வந்திருக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா இங்கேயும் 9 இங்கேயும் 9. ஸோ 9 கண்டிப்பாக அந்த 4 வரணும். 4 அடிச்சிட்டாங்க சரிங்களா. அடுத்த நாள் அடிச்சிருக்கு, இங்கே முன்னாடி அடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க 6-1 தான் போகணும். நேற்று கொடுத்தது நம்ம ஏ போர்டில் 6-1 கொடுத்துருந்தோம். இன்றைக்கும் சப்போர்ட்டில் ஒரு 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா. தவறுனா 4ஆம் நம்பர் போவாங்க, பட் நம்ம 6-1 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வேளை இந்த 6ஆம் நம்பர் தான் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா இந்த 6-3-3 அப்படியே கூட வரலாங்க சரிங்களா. 6-3-3 4-3-3 அந்த மாதிரி வரலாம். ஸோ பார்த்துக்கோங்க. உள் நம்பர் அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6 தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ அதனால் வந்து இந்த பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. 6-3-3 இல்லை 9-3-3 1-3-3 இல்லைனா 7-7 அந்த பேட்டர்ன் தான் வந்திருக்கு. நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டபுள்ஸ் அப்படின்னா நம்ம போகக்கூடிய நம்பர் வந்து ஒரு 3ஆம் நம்பர் சரிங்களா. 3-3 சொல்லியிருந்தேன். அதை விட்டிங்கன்னா ஒரு 7-7 வரலான்னு சொல்லியிருந்தேன். 7-7 அடிச்சிட்டாங்க சரிங்களா. 7-7 அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நான் கணக்கில் சொல்கிறேன். 7-7 இருக்கட்டும், 8-8 இருக்கட்டும் அடிச்சிட்டாங்க. அதேமாதிரி 5-5 இருக்கட்டும் அடிச்சிட்டாங்க. ஸோ 2-2 அடிச்சிட்டாங்க. இன்னும் இது கூட வரக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 1-1 இல்லைன்னா 6-6 இந்த பேட்டர்னில் தான் டபுள்ஸ் போகணும். நம்ம 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறோம். அடுத்தது 1ஆம் நம்பர் போகிறோம். இதெல்லாம் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்த்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது. நாளைக்கு பயன்படுத்திக்காங்க. மிஸ் நம்பர் வந்தப்பறம் ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.